நேபாள பார்லிமெண்டில் உரையாற்றிய மோடி வறுமையை ஒழிக்க சார்க் நாடுகள் ஒருங்கிணைந்து போரிட வேண்டுமென அழைப்பு விடுத்தார். நேபாளத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி ஞாயிறன்று நேபாள பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றினார். நேபாள பார்லிமெண்டில் உரையாற்றும் முதலாவது விருந்தினர் என்பது தனக்கு பெருமிதத்தை அளிப்பதாக கூறிய மோடி, இந்திய நேபாள நட்பு இமயமலை கங்கை போல பழம்பெருமை மிக்கது என்றும் கூறினார். அண்டை நாடுகளாக இருந்தபோதும் நேபாளத்துக்கு 17 ஆண்டாக இந்திய பிரதமர்கள் யாரும் வருகை தராததையும் தனது பேச்சில் குறிப்பிட்ட மோடி, அதுபோன்ற தவறு இனி நடக்காது என்றும் உறுதியளித்தார். மன்னராட்சி கொள்கையிலிருந்து விடுபட்டு ஜனநாயக நாடாக நேபாளம் வளர்ச்சி கண்டமைக்கு பாராட்டு தெரிவித்த மோடி, நேபாள வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்றும் உறுதியளித்தார். நேபாளத்திடமிருந்து மின்சாரத்தை வாங்கிக் கொள்ள இந்தியா தயாராக இருப்பதாக கூறிய மோடி, இந்தியாவுக்கு மின் சப்ளை செய்வதன் மூலம் நேபாளம் வளர்ந்த நாடாக வாய்ப்பிருப்பதாகவும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா, நேபாளம் உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளில் வறுமையை ஒழிக்க சார்க் நாடுகள் ஒருங்கிணைந்து போராட முன்வர வேண்டுமென அழைப்பு விடுத்த பிரதமர் மோடி, சார்க் நாடுகளின் பயன்பாட்டுக்காக சார்க் சேட்டலைட்டை இந்தியா விண்ணில் செலுத்தும் என்றும் கூறினார்.